நாயகன் படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 38 வருஷம் கழிச்சு மணிரத்னமும் கமல்ஹாசனும் ஒரு படத்துல இணையறாங்கன்னு தெரிஞ்சதுமே தக் லைஃப் படத்துக்கு ஆர்வம் அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல இருந்து யக்குசா யக்குசான்னு சொல்ல சொல்ல ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்ட்ல ஜாப்பனீஸ் நிஞ்சாவை வச்செல்லாம் கதை இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்புல எல்லாருமே இருந்தாங்க. ஆனா ட்ரெய்லர்லயே கிளியர் கட்டா மணிரத்னம் அப்படி எதிர்பார்த்தவங்களுக்கு புரிய வச்சுட்டாரு. இது ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலிஸ்குள்ள நடக்கிற கதை அப்படின்னு. சரி, பிளாட் என்னவா இருந்தா என்ன, மணிரத்னமும் கமல்ஹாசனும் 38 வருஷம் கழிச்சு இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா படம் தரமா இருக்க போகுது அப்படின்னு அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஜூன் 5ஆம் தேதி தியேட்டர்ல போய் உட்கார்ந்தவங்களுக்கு படம் ஆரம்பிச்சு பாதியில இருந்தே ஏமாற்றம் தான் வந்து சேர்ந்தது. இந்த 38 வருஷம் கழிச்சு நடக்கிற ரீயூனியன் நடக்காமலே இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் லெகசிக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்காது அப்படின்னு நம்மள ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா தக் லைஃப் படம் ஏன் ஒர்க் ஆகல, தக் லைஃப் படத்துல மணிரத்னம் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாருன்னா படம் அப்பீலிங்கா இருந்திருக்கும், இப்படி யாருக்குமே இந்த தக் லைஃப் படம் கனெக்ட் ஆகாம போனதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரதராஜ முதலியார் கதைய நாயகன் ஒரு கல்ட் கிளாசிக்கா கொடுத்துட்டு மகாபாரத கதைய தளபதியாக்குன மணிரத்னம் ஏன் தக் லைஃபை இப்படி எடுத்தாருன்னு புரியலையேன்னு நிறைய ஃபேன்ஸ் புலம்புறாங்க. ஆனா தக் லைஃப் படமும் ஒரு கிளாசிக் லிட்ரேச்சர்ல இருந்து தாங்க எடுத்திருக்காங்க. எஸ், ஒடிபஸ் ரெக்ஸ்ல இருந்து ஒடிபஸ் பிறந்த உடனே அவன் அப்பாவை கொன்றுவான், அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு ப்ராபசி சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வளர்ப்பு பையனா இருக்க சிம்பு கமலை கொலை பண்ண முயற்சி பண்ணி த்ரிஷா கூட வாழ ட்ரை பண்ணுவாரு. சிம்பு ஆங்கிள் பார்த்தா ஒடிபஸ் ரெக்ஸ் ஸ்டோரி வரும், அதே மாதிரி கமல் ஆங்கிள் பார்த்தா ஜூலியஸ் சீசர் ஸ்டோரி வருங்க. ஜூலியஸ் சீசரோட பவர் அண்ட் ஃபேம் அதிகமாக அதிகமாக அது அவர் கூட இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால தாங்கிக்க முடியல. அந்த பவருக்காக அவர் கூட இருக்க எல்லாரும் அவரோட பையனை மாதிரி இருக்க அந்த ப்ரூட்டஸை மேனிப்புலேட் பண்ணி ப்ரூட்டஸை சீசருக்கு எதிராக திருப்பி கொலை பண்றாங்க. இப்படி கிளாசிக் லிட்ரேச்சரை தழுவி எடுக்க மணிரத்னம் முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இந்த ரெண்டு ஆங்கிள வச்சிருந்திருக்காங்க. படத்தை சிம்பு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஒரு கதை, அண்ட் கமலோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இன்னொரு கதை. ஆனா இப்படியெல்லாம் செட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல அகைன் ஒரு யூஷுவல் ரிவெஞ்ச் டிராமாக்குள்ள போய் நம்ம பொறுமையை சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தக் லைஃப் படத்தோட கதை என்னன்னா, ரங்கராய சக்திவேலுங்கிற ஒரு கேங்ஸ்டரை சாவு துரத்திக்கிட்டே இருக்கு. ஆனா சாகா வரம் பெற்ற ரங்கராய சக்திவேலை சாவுனால எதுவுமே பண்ண முடியாததுனால அவர் கூட இருக்கவங்கள அது கூட்டிட்டு போயிடுது. இதுதான் தக் லைஃப் படத்தோட கதையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் இதை சொல்றேன். இருந்தாலும் இதை தவிர மற்ற எல்லா டிரெக்ஷன்லயுமே கதை மூவ் ஆகுதுங்க. தக் லைஃபோட எல்லா ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ்லயும் கமல்ஹாசன் கிளியர் கட்டா சொன்னது தக் லைஃப் படத்தோட ஒன் லைன் என்னோடதுன்னு. அண்ட் அதே மாதிரி மணிரத்னம் இது சேஞ்ச் பண்ணி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போவோம், லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படத்தோட ஒன் லைனும் கமல்ஹாசன் சொன்னதுதான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அதை ஏன் இப்ப சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ரம் அண்ட் தக் லைஃப் ரெண்டுத்தையும் ஒரு ஆங்கிள் பார்த்தா ரெண்டுமே ஒரே கதை தாங்க. கமல்ஹாசன் இந்த கோஸ்ட்ங்கிற ஒரு கான்செப்ட்ல தலைவன் இருக்கின்றான் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு. பேசிக்கா இந்த தலைவன் இருக்கின்றானோட கதை என்னன்னா, ஒரு பீக்ல இருக்க ஒரு பர்சன் செத்துட்டான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவனை சுத்தி நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஆனா அவன் சாகவே இல்லை, திரும்ப ஒரு கோஸ்டா வரான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒன் லைன் தாங்க இந்த தலைவன் இருக்கின்றானோட ஒன் லைன் தான் கமல்ஹாசன் ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் அண்ட் மணிரத்னம் ரெண்டு பேர்கிட்டயுமே கொடுத்திருக்காரு போல. விக்ரம் படத்துல லோகேஷ் கனகராஜ் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட்ல எல்சியூ கான்செப்ட்ல கனெக்ட் பண்ணி அவரோட ஸ்டைல்ல பண்ணிருக்காரு. இங்க மணிரத்னமும் அந்த ஒன் லைனை கேங்ஸ்டர் ஃபேமிலிஸ்குள்ள செட் பண்ணி அவரோட ஸ்டைல்ல ஸ்கிரீன் பிளே அண்ட் நரேஷனை பண்ணியிருந்திருக்காரு. இந்த தியரி எப்படி ரொம்ப பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னா, ரெண்டு படத்தோட செகண்ட் ஹாஃப்மே கிட்டத்தட்ட அந்த ரிவெஞ்சுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நடக்குதுங்க. ஆனா நடக்கிற வேர்ல்ட் அண்ட் ஜோன் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி தலைவன் இருக்கின்றான் கதையில அமருங்கிற ஒரு கேரக்டரை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரா அமர் கேரக்டர்ல அந்த வேர்ல்ட்ல என்னெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்திருக்காரு போல நம்ம கமல்ஹாசன். அதனாலயோ என்னவோ விக்ரம் படத்தோட ஃபகத் ஃபாசில் கேரக்டர் நேமும் அமர், இங்க எஸ்டிஆர் கேரக்டரோட பேரும் அமர். சரி, இதை விடுங்க, இப்ப இந்த தக் லைஃபோட கதைக்கு வருவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி ரங்கராய சக்திவேல சாவு துரத்துது, ஆனா அது அவரை தவிர அவரு கூட இருக்கவங்களை கூட்டிட்டு போகுதுன்னு ஒரு கான்செப்டை வச்சு டிசைன் பண்ணியிருந்தாலே படம் நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. ஆனா அப்பாவும் புள்ளையும் பவர் கடிச்சுக்கிறாங்க, அப்பாவும் புள்ளையும் ஒரே பொண்ணு கடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் அமரும் சந்திராவும் சேர்ந்தாங்களா இல்லையா, பவர்ஃபுல்லான சக்திவேலை அவங்க கூட இருக்கவங்களே எப்படி அழிச்சாங்கன்னு ஏகப்பட்ட மல்டிபிள் ஸ்டோரிஸ்ல கதை போகிறதுனாலயோ என்னவோ படம் பார்க்குறப்போ நமக்கு பாதி
பாதி பாதி துண்டாவே ஃபீல் ஆகுதுங்க. இது இப்படி ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் வச்சதுனால தான் அப்படி ஃபீல் ஆச்சா? இல்ல ஏகப்பட்ட சீன்ஸ ஷூட் பண்ணிட்டு டியூரேஷன் கான்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால குறைச்சதுனால இப்படி ஃபீல் ஆச்சா? அப்படிங்கிறது தெரியல. ஒரு இன்சிடென்ட்டுமே டக்கு டக்குன்னு நடக்குது. டக்கு டக்குன்னு ஒருத்தன கொல்றான். என்னென்னவோ கதை மூவ் ஆகுது அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே ஹூக் ஆகாம ஃபிளாட்டாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்போ தக் லைஃப் படமே ஒரு மொக்க படம் தானா? மணிரத்னமோட டச் எல்லாம் எங்கேயுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரிஷா பாம்பு வெடிச்சு சாகிறதுக்கு முன்னாடி கமல் கூட கால்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்போ எஸ்டிஆர் கிளம்பு வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறப்போ 2 பேருக்கும் ஒரே ரிப்ளை கொடுக்குற மாதிரியான டயலாக் பிளே இருக்கிற இடமா இருக்கட்டும், ஐஸ்வர்யா லட்சுமியும் அசோக் செல்வனும் டிவோர்ஸ் பண்றதுக்கு அப்புறமும் 2 பேரும் நல்லா புரிஞ்சுட்டு நடந்துக்கிறாங்கங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் நியூவன்சஸ் அங்கங்க மணிரத்னமோட டச் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனா என்ன, மணிரத்னமோட படமா ஒரு 40% தான் தக் லைஃப் இருந்துச்சே தவிர மீதி 60% படம் மணிரத்னமோட ட்ரீட்மெண்ட்ல நம்ம வழக்கமா பார்க்குற ஒரு ஆக்ஷன் படமா தான் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம பேசிக்கா மணிரத்னம் படத்துல பிளாட்டை விட லீட் கேரக்டர்ஸ்குள்ள இருக்கிற எமோஷனல் கனெக்ட்ஸ் தான் படத்தை அப்படியே தாங்கி பிடிக்குங்க. ஆனா தக் லைஃப் படத்துல சுத்தமா ஒரு இடத்துல கூட எமோஷன்ஸ் ஒர்க்கே ஆகல. இது எப்படி படத்தை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, உதாரணமா ஒன்று சொல்லணும்னா, சக்திவேல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிட்டு அவரோட ஒய்ஃபை பார்க்க போகாம நேரா ட்ரிஷாவை பார்க்க போயிட்டு ஒரு 7 நாளுக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கே போறாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அவரோட ஒய்ஃபுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இல்ல இங்க ஒருவேளை மணிரத்னம் சக்திவேல் கேரக்டரை ஃபிளாட் கேரக்டரா ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சிருக்காருன்னு இருந்தாலுமே அது எங்கேயுமே ஜஸ்டிஃபை ஆகலைங்க. சரி இதை விடுங்க. கடைசியா சண்டெல்லாம் முடிஞ்சு வேற ஒரு வில்லன் சிம்புவை கொல்றப்போ கதறி அழுது ஃபீல் பண்ற சக்திவேல் அதுக்கப்புறம் சோகமா இருக்கிற மாதிரி முடிச்சிருந்தா தானே அது லாஜிக். ஆனா லாஸ்ட்ல சம்பந்தமே இல்லாம கூலர்ஸ் எல்லாம் போட்டு விண்வெளி நாயகான்னு பாட்டு போட்டு முடிக்கிறாங்க. இப்படி தக் லைஃப் படத்துல ஏகப்பட்ட எமோஷன்லெஸ் ஓட்டைகளும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தக் லைஃப் படத்துல ட்ரிஷா கேரக்டருக்கு வச்சிருந்த ஆர்ட் கூட சிம்பு கேரக்டருக்கு இல்லைன்னு தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அமர் கேங்ஸ்டர் பிசினஸ் எங்கேயோ டாப் லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு படத்துல சொல்றாங்க. அப்படி இருக்க அமர் கேரக்டர் ஒரு 4 பேர் சேர்ந்து சக்திவேல் தான் உன் அப்பாவை கொண்டான்னு சொன்னதும் டப்புன்னு அவரை கொண்டுடுறான். திரும்ப லாஸ்ட்ல சக்திவேல் நான் உன் அப்பாவை கொல்லல அப்படின்னு சொன்னதும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதை பார்த்துட்டு படம் பார்க்குற நமக்கு அமர் கேரக்டர் ஒரு லூஸ்ன்னு தான் ஃபீல் ஆகுது. அட்லீஸ்ட் அதுக்கு அமர் கேரக்டர் யார் சொன்னாலும் நம்பிடுவான்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை வச்சிருந்தா கூட நமக்கு அது கன்வின்சிங்கா இருந்திருக்குமோ என்னவோ. ஒருவேளை மணிரத்னம் ரங்கராய சக்திவேலுங்கிற ஒரு கேங்ஸ்டரை சாவு துரத்திட்டே இருக்கு, ஆனா சாகா வரம் பெற்ற ரங்கராய சக்திவேலை சாவனால ஒண்ணுமே பண்ண முடியாதனால அவன் கூட இருக்கவங்கள அது கூட்டிட்டு போயிடுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மட்டும் வளவலன்னு ஏகப்பட்ட கதையை உள்ள கொண்டு வராம இந்த ஒரு பேஸ் ஸ்டோரிக்கு மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பா தக் லைஃப் ஒரு அப்பீலிங்கான ஒரு படமாவே இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி கேரக்டர்ஸ்க்கும் ரொம்ப ப்ராப்பரான ஒரு டெப்த் கொடுத்து எல்லா எமோஷன் சீன்ஸையும் ப்ராப்பரா ஒர்க் பண்ணி அதை விட தக் லைஃப் படத்துல ரங்கராய சக்திவேலும் அவரோட கேங்கும் படத்துல என்ன பிசினஸ் தான் பண்றாங்கன்னு காமிச்சிருந்தாலே படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகியிருக்குமோ என்னவோ. ஏன்னா படம் பார்த்த நிறைய பேருக்கு கேங்ஸ்டர்னு சொல்றாங்களே தவிர கேங்ஸ்டரா இருந்து என்னதான் அவங்க பண்றாங்கன்னு ஒரு இடத்துல கூட காட்டவே இல்லையே. ஒருவேளை இதை ஒழுங்கா காமிச்சு இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தா கண்டிப்பா தக் லைஃப் ஒரு நல்ல படமாவே இருந்திருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ரொம்ப துண்டு துண்டா ஃபீல் ஆகுறதுனால நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்னாலையும் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்ல பூந்து விளையாண்ட நம்ம உலக நாயகனாலையும் தக் லைஃபை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுங்க. நாயகன் தளபதி இருவர்னு கல்ட் கிளாசிக்கை டெலிவர் பண்ண மணிரத்னம்க்கு தக் லைஃப் ஒரு சர்க்கிளா இருந்தாலும் ஒரு படத்துல நம்ம மணிரத்னம டம்மி அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அதனால கண்டிப்பா அவர் அடுத்த படத்துல ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நம்ம நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.